எவ்வளவு பெரிய போரு சிங்கிள் கேண்டா நான் முடிச்சேன். மிஸ்டர் துருப்பிச்சிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா விட மாட்டானுங்க. என்ன உங்களோட உளவுத்துறை எவ்வளவு ஸ்ட்ராங்? உலகத்திலேயே வச்சு நாங்க தான ஸ்ட்ராங். எப்படி சொல்ற? எத்தனை நாட்டு ஆட்சிகளை கவர்த்தி இருக்கிற, எங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி இருக்கிற, இதெல்லாம் உளவு படம் பண்ண வேலை தானோ. எல்லா நாட்டோட அணு ஆயுத கிடங்கோட அட்ரஸ் உனக்கு தெரியுமில்ல? பின்ன சேட்டலைட்ல கண்காணிப்போம்டா, சின்ன மூவ்மெண்ட்ல கண்டுபிடிச்சு போடுவோம். அப்ப நீ குண்டு போடுறதுக்கு முன்னாடி அவ யுரேனியத்தை இடம் மாட்டினது உனக்கு தெரியுமில்ல? அது தெரிஞ்ச மாதிரி தான். தெரியும். அப்புறம் ஏன் தேவையில்லாம குண்டு போட்டேன்? அதுவும் பிசினஸ். போருங்கிறது பிசினஸ் தான். ஆனா இதுல புரியல. டேய், இந்த குண்டு போட்ட B2 ஜெட் தெரியுமில்ல? ஆமா, ஸ்டெல்த் பங்கர் பெஸ்ட். பாத்தியா நீயே சொல்ற. இந்த போரை பயன்படுத்தி அந்த ஜெட் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணேன்டா நானு. ஓ, அப்போ மத்த நாடுங்க அது வேணும்னு உன்கிட்ட ஆர்டர் போடுவானுங்க. எப்பா டே, ஈரான் மேல குண்டு வீசி போரை நிறுத்துறான்னு கதர்னால அதுலயே புரிஞ்சிருக்கணும்ல என்னோட ராஜதந்திரத்தை. உனக்கு பெரும் போரை உன் அறிவால் நீ தடுத்து நிறுத்தியதால் உனக்கு நோபல் பிரைஸ் தர வேண்டும் என்று மன்றோடி கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாயை இப்படி கூவ சொல்லி நீ தான் செட்டப் பண்ணியாக்கு. அட ஊர்ல எவன்டா என்ன மதிக்கிறான்? அதான் பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி, பிச்சைக்காரனே பலே. நோபல் பிரைஸ் கிடைக்கு. தப்பி சாத்திட்டு கிளம்புறேன்.